பிரியமானவர்களே, காலை நேர மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற மன்னா என்ன அப்படின்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரி. பரிகாரம் அநேக மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஒரு கொடிய வியாதி வந்துட்டதுன்னா அதற்கு பரிகாரம் தேவைப்படுகிறது. ஒருவேளை பாவக்கட்டு சாபக்கட்டு அதிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது அதற்கு என்ன பரிகாரம் என்று சொல்லி பரிகாரம் தேடுகிற மக்கள் இருக்கிறார்கள். சிலர் எல்லாம் வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகள் வயது ஆகிக்கொண்டே போகும்போது திருமணம் ஆகலைன்னா புற மதத்தர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மேலே ஏதோ தோஷம் இருக்கிறது என்று ஜோசியத்தை ஜாதகத்தை பார்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய விதத்திலே பல்வேறு கருத்துக்களை சொல்லி, உனக்கு பரிகாரமே கிடையாது, உன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், உன் தலைவிதி அப்படித்தான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதத்திலே மக்களை காயப்படுத்துகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன விதமான கொடிய ஒரு சூழ்நிலையிலே உன் வாழ்க்கை இருந்தாலும் நான் உனக்கு பரிகாரம் கொடுக்கிற பரிகாரியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் எனக்கு பரிகாரமே இல்லை என்று சொல்லுகிற உங்களுடைய கஷ்டங்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிகாரத்தை செய்து முடித்தார். ஆகவே தான் அவர் சிலுவையில் கடைசியாக சொன்ன 6வது வசனம் என்ன அப்படின்னா, முடிந்தது. என்ன முடிந்தது? உன் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் பரிகாரம் வேண்டுமோ அதற்கெல்லாம் பரிகாரத்தை நான் செய்து முடித்து விட்டேன். ஆகவே நான் உனக்கு பரிகாரம் செய்கிற பரிகாரியாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். வேத புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அங்கே ஒரு மனிதன் தன்னுடைய வியாதியிலும் பரிகாரிகளையே தேடினான். கர்த்தரை அவன் தேடாமற் போனான். அதனால் அவனுக்கு விடுதலை கிடைக்கல, பரிகாரம் கிடைக்கல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தின்படி சொன்னால் அவன் கிறிஸ்தவன் தான். கர்த்தரை தேட வேண்டியவன் பரிகாரிகளையே தேடினான்னு சொன்னால் டாக்டர்களையும் ஜோசியர்களையும் ஜாதகம் சொல்கிறவங்களையும் இன்னும் மந்திரவாதிகளையும் இப்படியே ஆட்களை தேடினான். அதனால பரிகாரம் கிடைக்கல. பரிகாரம் இயேசுவிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இயேசுவை தேட வேண்டும். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக பரிகாரம் கொடுப்பதற்கு அவர் எல்லாம் செய்து முடித்து விட்டபடியினாலே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த இக்கட்டான நிலையிலிருந்து எனக்கு ஒரு பரிகாரம் தாரும் ஆண்டவரே. என் குற்றங்கள், என் பாவங்கள், மீறுதல்கள் அது ஒருவேளை முன்னோருடைய பாவ சாபங்களினால் வந்திருந்தாலும் மன்னித்து எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இயேசுவுக்கு நேராக உங்கள் மனதை திருப்பி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு பரிகாரியாக இருந்து எல்லா பாவ சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கி விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.